4 பேர் 4 விதமா பேசுவாங்களே, நீ ஏன் இப்படி பண்ற? 4 பேர் என்ன நினைப்பாங்க, நீ இப்படி நடந்துக்கலாம். அவர்கள் மத்தியில வேதம் சொல்லுது, ஒரு 4 பேரை கொண்டுதான் கர்த்தர் இதை செய்தாராம். மத்தியில் நற்செய்தியில 11ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் வாருங்க, 4 எல்லா பாரத்தையும் ஆண்டவர் மாற்றி உங்களை இளைப்பாற செய்வார். விசுவாசமா இருங்கள். கடவுள் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு ஒருவருக்கு அற்புதம் செஞ்சார். எங்க இதை பார்க்கிறோம்னா, மார்க் எழுதின நற்செய்தி உள்ள 2ஆம் அதிகாரத்தில் 1-12 பார்க்கும்போது, கப்பர்நகூம்ல இயேசு இருக்கிறார். அவர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடனே ஒரு 4 பேர் என்ன செய்தாங்க, திமிர்வாதக்காரரை தூக்கிட்டு வந்தாங்க. அந்த 4 பேரை பார்த்து தான் ஆண்டவர் என்ன செய்தாரோ அற்புதம் செஞ்சார். இன்னைக்கு நம்ம பொதுவாக சொல்லுவோம், 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களே, நீ ஏன் இப்படி பண்ற? 4 பேர் என்ன நினைப்பாங்க, நீ இப்படி நடந்துக்கலாம் அப்படின்வாங்க. நல்லது கெட்டது சொல்றது இந்த கிராமத்தில் யாருமே ஒரு 4 பேர் இல்லையாப்பா? அப்போ இந்த உலகத்தில் அந்த 4 பேருக்காகவே வாழ்கிற மக்கள் அநேகம் இருக்கிறாங்க. மற்றவங்களுக்காக மற்றவங்க என்ன செய்வாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் மத்தியில் வேதம் சொல்லுது, ஒரு 4 பேரை கொண்டு தான் கர்த்தர் இதை செய்தாராம். ஒரு வியாதிஸ்தனுக்கு சுகம் தந்தார். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். விசுவாசம் என்றால் என்ன? இங்க பாருங்க, இயேசு இருக்கிறான்னு கேள்விப்பட்டார். அப்போ இந்த 4 பேருக்குள்ள இருக்க விசுவாசம் என்னன்னா, there is a God, that God can do the miracles and wonders. ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் நிச்சயமாக அற்புதத்தை செய்ய வல்லவர் என்று ஆணித்தரமாக விசுவாசித்தார். வேதம் சொல்லுகிற சங்கீத புஸ்தகத்துல 53ஆம் சங்கீதத்தில் 1-2 பார்க்கும்போது, தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் சொல்லுவான். there is no God அப்படின்னு சொல்றோம். there is fool, அவங்களாம் மதிக்கட்டவன். அவர்கள் அக்கிரமமான சிந்தையை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் என்ன செய்கிறாரா, பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை உற்று பார்க்கிறாராம். தேவனை தேடுகிற உணர்வுள்ள உண்டோ என்று பார்க்கிறார். அப்போ என்னன்னா, இயேசு கிறிஸ்து என்னைக்கும் பார்த்து கொண்டே இருக்கார். எதை பார்க்கிறார்னா, பழைய ஏற்பாட்டில் பார்க்குற மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்த்த தேவன் இன்றைக்கு உன்னோட விசுவாசத்தை பார்க்கிறார். இந்த 4 பேரோட விசுவாசத்தை பார்த்தது போல இன்னைக்கு கடவுள் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அந்த விசுவாசத்தோட அடிப்படை என்ன தெரியுமா? கடவுள் எனக்கு அற்புதம் செய்கிறார். நீங்க சொல்லணும், கலேப் கடவுள் இருக்காரா கலேப் அப்படின்னு சொல்லணும். உங்கள் பேரை போட்டு சொல்லணும். ஒவ்வொரு முறையும் சொல்லணும், கடவுள் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார், கடவுள் இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார், இயேசு. இந்த வார்த்தை சொல்ல தான் அது விசுவாசமாய் நம்முடைய இருதயத்திலே காணும். 2வது பார்க்கும்போது, இந்த வீட்டில் நிறைய பேர் கூடியிருந்தாங்க. முன்னமா அநேக கூடமா, இவருக்கு வழியே இல்லை. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த 4 பேரோட விசுவாசம் என்னன்னா, அப்படியே இந்த திமிர்வாதக்காரனை விட்டுட்டு போலங்க, விடாப்பிடியா இருந்து என்ன செய்தாங்க, இவங்களுக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டாங்க. ரால்ஃப் வால்டோ எமர்சன் சொல்லும்போது சொல்லுவாரு, டோன்ட் சீக் ஃபார் தி பாத், கிரியேட் தி பாத். பாதையை தேடாது உருவாக்கு. மேதகு தமிழின போராளி கேப்டன் பிரபாகர் சொன்ன வார்த்தையை தான், பாதையை உருவாக்கு. இவர்கள் பாதையை உருவாக்கினார்கள். எப்படி என்றால், முன்னு பின்னுமா ஆட்கள் இருக்கும்போது, வாசல் வழியை தெரியாத இருக்கும்போது இவங்களே ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. மேற்கூரையை போயிட்டு அது திறப்பாக்கி அது நடுப்புல என்ன செஞ்சாங்க, இந்த திமிர்வாதக்காரனை, அவனோட இன்டென்ஷன் என்னவா இருந்தது, எப்படியாவது இந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் பெற்று நம்ம போகணும்னு சொல்லிட்டு, எப்படியாவது இயேசு கிறிஸ்து இந்த திமிர்வாதக்காரனை பார்க்கணும். அப்போ இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையிலும் கூட ஒரு இன்டென்ஷன் உங்களுக்குள்ள இருக்கும். என்ன இன்டென்ஷன்னா, ஆண்டவர் எப்படியாவது விசுவாசத்தை பார்க்கணும், ஆண்டவர் மேலே தான் உறுதியாக விசுவாசம் இருக்கு. அந்த இன்டென்ஷனோடு கூட ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் ஆக்ஷன் பண்ணும்போது நிச்சயமாக கர்த்தர் செய்வார். நீங்கள் விரும்புகிற காரியத்தை செய்வார். அது மாத்திரம் இல்லை, அது அப்படி எது சொல்லுகிறது, அந்த விசுவாசம் என்ன செய்தது என்றால், இந்த 4 பேரோட விசுவாசம் என்ன செஞ்சதுன்னா, அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் ஆச்சரியப்பட வச்சுது. இது வரைக்கும் என்ன ஆச்சரியம்னா, 4 பேர் என்ன செய்தாங்க, ஒரு படுக்கையில் வச்சு அவரை தூக்கிட்டு வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சுகம் கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த படுக்கையை தூக்கிட்டு அந்த திமிர்வாதக்காரன் நடக்க, இது வரைக்கும் சுமந்த படுக்கை இன்னைக்கு அந்த சுமையை இவர் சுமக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேதாந்தம் சொல்லுது, மத்தியில் நற்செய்தியில 11ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
அப்படின்னா நம்முடைய பாரத்தை இறக்கி வச்சுட்டோம்னு வச்சுக்க, அவர் நமக்கு ரெஸ்ட்டை கொடுக்குறார். இந்த தீவிரவாதக்காரன் பாருங்கள், இந்த 4 பேர் பாருங்கள் ரெஸ்ட் எடுத்தாங்க. ஏன்னா தீவிரவாதக்காரன் என்ன சுமந்து போக ஆரம்பிச்சிட்டு, உங்களுடைய வாழ்க்கையிலாம் உங்களுடைய எல்லா பாரத்தையும் ஆண்டவர் மாற்றி உங்களை இளைப்பாற செய்வார். விசுவாசமாக இருங்கள். கடவுள் இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் சொல்லுங்கள். விடாப்புடி ஆண்டவரை பிடிச்சு கொள்ளுங்க. நிச்சயமாக ஒரு வாரம் மாறி நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.